மூங்கில் அரிசி நல்லா ஊறி இருக்குது. போட்ட உடனே அப்படியே உடஞ்சிருச்சு. மூங்கில் அரிசி அரைச்சி வச்சது அங்கே பாருங்கள் நல்லா அப்படியே பொங்கி வந்திருக்கு. நம்ம இப்போ இதை கலக்கி விட்டுட்டு இட்லி ஊற்றலாம். மூங்கில் அரிசி மாவு. இன்னொரு வீடியோவில் மூங்கில் அரிசி மட்டும் ஊற வச்சு உளுந்து ஊற வச்சு எப்படி இட்லி வருதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து நம்ம இட்லி அரிசி ஊற வைப்போம்ல எப்பொழுதும் நார்மலாக, அதை வந்து 1 டம்ளர் இந்த மூங்கில் அரிசியோடு சேர்த்திருக்கு. இது எப்படி இருக்குது அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். மூங்கில் அரிசி இட்லி ஊற்றி வச்சுருக்கு. நமது பாரம்பரிய அரிசியான மூங்கில் அரிசியில் இட்லியும் அதே போல் சின்ன குட்டி குட்டி இட்லியும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருப்போம்.